ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே நம்மளுக்கு கிளாஸ் இல்லை, அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க. உங்களுக்கும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். இது ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு பாப்பாவுக்கு பர்த்டேக்காக கஸ்டமைஸ்டு பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த கலரில், கேட்டிருந்த டிசைனில், அவங்க கேட்டிருந்த மாதிரியே சூப்பராக டிசைன் பண்ணிட்டோம். April 4th பர்த்டே வருது. அதுக்கு முன்னால் நம்ம இதை டெலிவரி பண்ணணும். பார்த்துக்கோங்க, நல்லா அழகான ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஃபோட்டோவில் காட்டி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளார் டிசைனும் அவங்களே தான் கேட்டிருந்தாங்க ஃபோட்டோவில் காட்டி. இந்த பீட்ஸ் எல்லாம் அவங்க கேட்கலை, ரொம்ப ப்ளைனாக இருக்குங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் சூப்பராக நீங்கள் கேட்குற டிசைன் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். மாம் அண்ட் டாட்டர், சாரீ கன்வெர்ட்டட் ட்ரெஸ்ஸு, பர்த்டே பார்ட்டிக்கான ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எனக்கு டெய்லரிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. வீடியோவை நான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு டைம் இல்லை. ரெண்டாவது, எனக்கு நான் செய்துக்கிடுவேனான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம். டைம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கிடைச்சா கூட அந்த 10 மினிட்ஸை நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளால் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக செய்ய முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்த டைமுக்குள்ளால் முடிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே நம்ம கிளாஸில் கிடையாது. நீங்கள் 1 வீக்கில் முடிக்க முடியலைன்னா இன்னொரு வீக்கும் எடுத்துக்கலாம். அந்த வீக்லேயும் முடிக்கலைன்னா இன்னொரு வீக் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக நீட்டாக பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமாக இருந்தாலும் அந்த டைமை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் டெய்லராக மாற முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக, நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டேன், எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில, நான் எப்படி ரிஜிஸ்டர் நம்பர் வாங்குறதுன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் கிளாஸில் ஜாயின்ட் ஆகிட்டீங்கன்னு தான் மீனிங். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெய்லியும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் நம்மளோட லிங்க், வீடியோவோட லிங்க் சென்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதை பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, டீட்டெயில்டு வீடியோ ஒன்று நம்ம போட்டிருக்கோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ரிப்ளை பண்ண ஒரு வீடியோ இருக்குது. இன்னொரு வீடியோவும் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணது. 3 வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம குரூப்பில் என்ன பண்ணணும், நம்ம கிளாஸில் என்ன பண்ணணும், அந்த மாதிரி எந்த டவுட்டுமே இருக்காது. நம்ம கிளாஸில் உள்ள எல்லா வீடியோவுமே ஒரே ப்ளேலிஸ்ட்டில் தான், ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸுங்கிற ஒரே ப்ளேலிஸ்ட்டில் தான் போட்டிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸை ஃபுல்லும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருப்போம், பேசிக் ரெக்குயர்மெண்ட்டும் கொடுத்துருப்போம். சிலபஸை நீங்கள் ஒரு நோட்டு அதுக்காக ரெடி பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் செகண்ட் கிளாஸ்க்கு மூவ் ஆயிடலாம். செகண்ட் கிளாஸில் ரன்னிங் அண்ட் ஹெம்மிங் ஸ்டிச் தான் நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஒர்க் அவுட், அதை நீங்கள் வீடியோவை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தேர்டு கிளாஸில் 3 hours பெடலிங் பண்ண சொல்லியிருப்போம். ஏற்கனவே பெடல் பண்ண உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் இந்த கிளாஸை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4th கிளாஸ் போயிடலாம். பெடல் பண்ண தெரியாதவங்க நீங்கள் 3 மணி நேரம், மினிமம் 3 மணி நேரம் பெடலிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் 4th கிளாஸ்க்கு மூவ் ஆயிடலாம். 4th கிளாஸில் பேசிக் ஸ்டிச்சஸ் பேப்பர்லேயும் கிளாத்லேயும் பண்ணுறது தான் நம்ம பார்த்துருக்கோம். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 5th கிளாஸ் போயிடலாம்.
5th கிளாஸில் ஹூக் அண்ட் லூப்பு அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே 6th கிளாஸுக்கும் மூவ் ஆயிடலாம். ஹேண்ட் கர்ச்சீஃப் மிஷினில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் பண்ணி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 6th கிளாஸ் முடித்த நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா ஃபோட்டோஸையும் ஒரே பிடிஎஃபாக ரெடி பண்ணி பிடிஎஃப்பில் உங்களோட நேம், பிளேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட நியூங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, சென்ட் பண்ணுங்கள். நம்ம குரூப் ஓப்பனாக இருக்கும், எவ்ரி மண்டே நம்மளோட அசைன்மெண்ட் குரூப் ஓப்பனாக இருக்கும். அந்த டைமில் சென்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 or 4 டேஸ்க்குள்ளால உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்களோட நேம், பிளேஸ், ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு சென்ட் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கும் சேம் தான். நீங்கள் ஒரு 3 கிளாஸ் இந்த மண்டேக்குள்ளால முடிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மண்டே வரும்போது 6 கிளாஸும் முடிச்சிருவீங்க. அதுக்குள்ளால நீங்கள் சென்ட் பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு 6 கிளாஸ் முடிக்க முடியலைனா கூட இன்னொரு வாரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து பொறுமையாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்ணலாம். அடுத்ததான் இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை ஃபோட்டோ சென்ட் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் பொறுமையாக பண்ணுங்கள், இன்னும் நீட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே பிரிக்கிறதுக்கு தயங்கவே வேண்டாம். உடனே அந்த ஸ்டிச் அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு திரும்ப கரெக்டாக போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிரித்து எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பெர்ஃபெக்டான டெய்லர் ஆகலாம். உங்களோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க. சில நேரம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் டவுட்டு கூட இருக்குது. மெஷர்மெண்ட் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் எடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. இப்போது ஃபேப்ரிக் ஃப்ளார்லாம் நம்ம பண்ணோம். அப்போது அதில் நான் 7 இன்ச்சஸ் லென்த் வச்சு பண்ணேன், விட்டு 2.5 இன்ச்சஸ் வச்சு பண்ணேன். நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் விட்டு அதிகப்படுத்தலாம், லென்த் அதிகப்படுத்தலாம், இல்லைனா கம்மியாக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் வித்தியாசமான அளவில் செய்து பார்க்கும்போது உங்களுக்கே நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி செய்தால் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வித்தில் 1 இன்ச் கூட்டினீங்கன்னா லென்த்தில் 3 இன்ச் கூட்டுங்க, சூப்பராக வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்க. 6 கிளாஸ் 7 கிளாஸ்லாம் முடித்து வரும்போது உங்களால் பண்ண முடியலை. அதுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்க முடியலை, அப்படி கூட காரணம் இருக்கலாம். அவங்களுக்காக தான் இப்போ 3 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வாங்குறதுக்காக இப்போ உங்களுக்கு ஓரளவு ஸ்டிச்சிங் தெரிஞ்சுட்டு ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். சாரீ ஓரம் அடிக்கிறது, லுங்கி ஜாயின் பண்ணி கொடுக்குறது, சாரீ ஃபால்ஸ் வச்சு கொடுக்குறது, அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ் ஆல்ட்ரேஷன், சுடிதார் ஆல்ட்ரேஷன், நைட்டி ஆல்ட்ரேஷன், இந்த மாதிரிப்பட்ட சின்ன வேலைகள், ஹெம்மிங் பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டு நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பேசிக்காக சாரீ ஓரம் தைக்கிறதுக்கு ஒரு 10, 15, 20 வரைக்கும் வாங்குகிறாங்க. நைட்டி ஆல்ட்ரேஷனுக்கு 20, 30, 40 ருபீஸ் வரைக்கும் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறமா லுங்கிக்கு 15 ருபீஸ், 15 ரூபா வாங்குகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கானதை உங்களுக்கு தேவைக்கு நீங்களே ஏர்ன் பண்ணிக்கலாம். செகண்டு, ஃபெஸ்டிவல்ஸ்க்காக நம்ம ட்ரெஸ் எல்லாருமே எடுப்போம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ரெஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு, கண்டிப்பாக நம்ம ரெடிமேடில் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்னா 1000க்கு குறையாமல் ஆயிரும். 1000க்கு கீழே எடுத்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. 1000ஆவது நம்ம எடுப்போம். அந்த மணியை அப்படியே சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கடையில் போய் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. நைட்டி பிட்டு, காட்டன் பிட்டு, அந்த மாதிரி காட்டனில் நிறையா கிளாத் வாங்கிக்கோங்க. அந்த உங்கள்கிட்ட இருக்கிற ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதிலே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரெடிமேடில் எவ்வளோ தான் வாங்கினாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். ரெடிமேடில் வாங்குறது நம்ம பாடிக்கு ஃபிட்டான மாதிரி இருக்காது. நம்மளே ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஃபிட்டிங்காக நம்மளால் ஸ்டிச் பண்ணி போட முடியும். 3வதாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 2மே எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ரேசன் வேஷ்டி, ரேசன் சாரீ அது எல்லார்ட்டையுமே இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே நினைக்க மாட்டேன், ஸ்டூடெண்ட்ஸும் எதுவும் நினைக்க போகிறதில்ல. நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம எதில் கற்றுக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை, நம்ம கற்றுக்கிட்டா போதும், அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. கடைசியாக நான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன்,
ஜாயின் பண்ணவங்க, ஜாயின் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்ருக்கிறவங்க, இது வரைக்கும் சென்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாத்துக்காகவும் சேர்த்து ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாரும் ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு டெய்லர் ஆகும், நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்மளே ஸ்டிச் பண்ணிக்குவோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கான எல்லா தேவையும் நம்மளே ஸ்டிச் பண்ணிக்குவோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்மளால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்து அதுலேருந்து ஒரு ஏர்னிங்ஸை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், கிளாஸை கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு நிறையா வீட்டு வேலைகள், வெளியே இருக்கிற வேலைகள், நிறைய வேலைகளை பார்க்குறதுனால இதை கற்றுக்கிட முடியுமா முடியாதா, நிறைய கிளாஸ் போயிட்டேன் இனி எப்படி நம்ம கற்றுக்க, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கூட நம்மளுக்கு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நல்ல டெய்லராகவும் நல்ல பார்ட்டி வியர் ட்ரெஸ் கூட நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட கோலை எப்போவுமே நினச்சிட்ருங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக்கில் நான் எப்படி இதை ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அந்த நேரம் என்கிட்ட பெருசாக பணம் எதுவும் கிடையாது. மோஸ்ட்டாக ஹவுஸ் ஒய்ஃப்னாலே கையில் இருக்காது. அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு லுங்கி இருந்து, அது என்னோடய ஹஸ்பண்டோடது தான். அவங்க லுங்கியை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் புதுசாகவே இருந்து அந்த நேரத்தில் நான் அதை எடுத்து எனக்கும் என் பொண்ணுக்கும் 2 பேருமே கொஞ்சம் குட்டியாக தான் இருப்போம். என் பொண்ணு 10 மாதம் கூட இருந்திருக்க மாட்டாள். அந்த நேரத்தில் 2 பேருக்கும் அதில் ஒரு மாம் அண்ட் டாட்டர் ரெடி பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்து எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அப்படி எனக்கு கிடைக்கிற கிளாத்தெல்லாம் எடுத்து நான் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன். ரொம்ப கம்மி ரேட்டுக்கு சீப்பாக பெஸ்ட்டாக எது கிடைக்கும்னு பார்த்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது நான் எல்லா கிளாத்துமே வாங்குகிற அளவுக்கு இப்போ லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக நான் வெளியேவுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கையில் கொஞ்சம் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை யூஸ் பண்ணி நானே கிளாத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன், நானே வாங்கிக்குவேன். இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன். இன்னையிலேருந்தே நீங்கள் உங்கள் ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட்டி குட்டி ஒர்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க. திரும்பவும் அவங்களே ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இவங்ககிட்ட ஸ்டிச் பண்ண கொடுங்க, நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணியே நீங்கள் உங்களுக்கான தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் மறுபடியும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் சுடிதார், நைட்டி ஆல்ட்ரேஷன், அதுக்கப்புறம் டாட்ஸ் நம்ம எப்படி பிடிக்கிறது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.